Yeah. அபுதாபி. எஸ், வணக்கம். வணக்கம். மகா சிவராத்திரி அன்னைக்கு பாரு கூட பேசுறதுல ரொம்ப ஓ, ஆமால, இன்னைக்கு சந்தோஷம். சிவன் ராத்திரியா? Yeah, ஆகா, அப்ப ஆமா. விடிய விடிய இப்பதான் நம்ம வந்து திருமலை ஸ்பேஸ் பண்ணிரலாமா? நீங்க தூங்க மாட்டீங்களா? Yeah, நீங்க திருமலை பாருங்க. ஸ்டில் 60 ரெக்வெஸ்ட், எக்ஸாக்ட்டா 60 ரெக்வெஸ்ட் இருக்கு. ஓ, ம். சரி பாரு சரி, பாரு ஓகே. நம்பிடாதீங்க பாரு. இந்த டாம் வந்து விடிஞ்சி பால் போட்டுருவான் நமக்கு. அப்புறம் அவ்வளவு நாள் ஸ்பேஸ் போடுவா. பால் போட்டு நான் டீ குடிச்சு நான் தூங்கி எழுந்துட்டு காலையில டீ வைக்கிற சமயம் வரைக்கும் பேசிட்டு இருப்பாங்க அந்த பிரைவேட் ஸ்பேஸ்ல. அதுவும் வந்து எல்லாமே வந்து அற்புதமான தமிழ் வார்த்தைகளோட பேசுவாங்க. நம்ம கேட்டு ரசிக்க முடியாது. சோ பாரு, ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம். நான் வந்து மாயாவோட பயங்கரமான தீவிரமான ஃபேன். மாயா தவிர பிக் பாஸ் வேற யாருமே நான் ரசிக்க மாட்டேன் இருந்தவன். ஆனா இப்ப நான் சொன்ன பாயிண்ட் தான் பிலீவ் இன் குழந்தை சொல்லிட்டு அவ அந்த பாயிண்ட் எனக்கு புரிஞ்சுது. ஆனா எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் ஃப்ரம் த மாயா சீசன்ல இருந்து இருக்கு. அட்லீ நீ பயங்கரமான ஸ்மார்ட் கேர்ள்மா, உனக்கு புரியலையாமா? விக்ரம் அண்ட் சாண்ட்ரா அண்ட் திவ்யா எல்லாம் உன்னை வந்து உன்கிட்ட வந்து நோண்டிட்டே இருக்காங்க. திவ்யா எஸ்பெஷலி உன்னை வந்து சத்தமா போட்டு வேணும்னே பேசும்போது வெளியில ஏதோ நமக்கு ரொம்ப நிறைய அட்வான்டேஜ் இருக்கு போல இருக்கு. சோ அதனாலதான் இவங்க வந்து நம்மள பாக்குறாங்கன்னு உன்னால கூட புரிஞ்சுக்கவே முடியலையா? எனக்கு அந்த டவுட் இன்னமும் இருக்கு. ஏன்னா நான் மாயாவை அப்படிதான் கஷ்டப்பட்டேன். நான் அர்ச்சனாவோடதை எப்படி அவ புரிஞ்சுக்காம போனா, எப்படி புரிஞ்சுக்காம போனா அப்படின்னு. இல்ல அந்த மாதிரி உனக்கு நான் முடிச்சிட்டவா உனக்கு அந்த சந்தேகம் மனசாயிருச்சு. நீ பயங்கர ஸ்மார்ட்டான கேர்ள், பயங்கர நாலேஜபிளான கேர்ள். ஒன்னு சொன்னா என்ன டாம் திட்டுவா. அப்புறம் இதையும் சொல்லிட்டு வச்சிரு, நீ ஆன்சர் சொல்லு. நான் ஒரு முறை சொல்லிட்டேன்ப்பா டாம கூப்பிட்டு பர்சனலா, இனிமே நீ பாருக்கு எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு. நீ இனிமேட்டு உன்னை எல்லாரும் ரொம்ப அசிங்கமா திட்டுறாங்க, என்னால தாங்க முடியாது. நீ இனிமே பாருக்கு சப்போர்ட் பண்ணாது. அதுக்கு இந்த பொண்ணு என்ன சொன்ன தெரியுமா? நான் அப்படிதான் பண்ணுவேன். உங்களுக்கு வேணா நீங்க ஸ்பேஸுக்கு பண்ணாதீங்க, நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டா. அந்த அளவுக்கு அவ வந்து இவங்க எல்லாம் வந்து ரொம்ப இருந்தாங்க. எனக்கு அவ்வளவு ஹர்ட் ஆயிடுது. எஸ்பெஷலி எனக்கு பொம்பளை குழந்தைங்களை ஹர்ட் பண்ணா பிடிக்கிறது இல்ல எனக்கு. என்னோட ஏஜா என்னன்னு தெரியாது எனக்கு. வந்து உனக்கு ஏமா புரியல, அது மட்டும் சொல்லிடு. எஸ், எனக்கு என்னன்னா, எனக்கு தெரிஞ்சது எப்போதுமே திவ்யா அவர்கள் வந்து திவ்யா வந்து நம்ம கிட்ட அவங்க வராங்கனாலே ஏதாவது ஒன்று உரண்டை எழுத்து நம்ம வாயிலிருந்து ஒன்று எடுத்து அதில் அவங்க ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அதனால தான் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த பர்ட்டிகுலர் பர்சன் வந்து என்னன்னா, இப்போ நான் பேச, நீங்க பேச, நான் பேச, நீங்க பேசன்னு இருந்தா தான் இது வந்து ஒரு இன்டராக்டிவ் கம்யூனிகேஷன், கரெக்ட்டா? ஆனா, இந்த பர்ட்டிகுலர் பர்சன் கிட்ட வந்து ஒன் வே கம்யூனிகேஷன் மட்டும் தான் இருக்கும். இந்த மாரி பெர்சன்ஸ வந்து நான் முதல்ல என் ரியல் லைஃப்ல பேச மாட்டேன். ஏன்னா, அவங்களுக்கு நம்ம பேசுறத புரிஞ்சுக்கிறதுக்கான புரிதல் கிடையாது. ஸோ, நான் பேசிக்கலி ஐ ஜஸ்ட் மூவ் அவே ஃப்ரம் தீஸ் பீப்பிள். ஆனா, அவங்க அத பயன்படுத்தி ஒரு விஷயம் பண்றாங்கன்னா, சத்தியமா அங்க என்ன சொல்றது? ஐ ஐ ஜஸ்ட் நெக்லெக்டட் அந்த 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 ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன. பட் ஆனா அது ஒரு அவங்க சாதகமா ஆக்கிட்டு அந்த சிச்சுவேஷன வந்து பயன்படுத்திக்கிட்டாங்கன்றத குடன்ட் ஹெல்ப் இட், அவ்வளோதான். அண்ட் ஆல்சோ ஐ வாஸ் ஆல்ரெடி கோயிங் த்ரூ அ லாட். அண்ட் அந்த பர்ட்டிகுலர் அந்த டே அப்போல்லாம் வந்து எனக்கு என் மைண்டுக்குள்ளே என்ன புகுந்துச்சுன்னு தெரியல. ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன். ஒரு ஒரு ப்ரெஷர்ட் ஆயிட்டேன். ஐ வாஸ் டோட்டலி அவேர். அதுவும் அந்த டாஸ்க் நடக்கும்போது இவங்க எல்லாருமே வெளியில வந்து நீ அந்தந்த சீன்ஸ்லாம் நடந்தது இல்லையா? கத்துவாங்க விக்ரம் எல்லாருமே சேர்ந்து. அப்புறம் திவ்யாலாம் உள்ள உட்காந்துட்டுலாம் வந்து கத்துவாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து என்னன்னா, ஐ கம்ப்ளீட்லி லாஸ்ட் இட். ஐ வாஸ் அந்த என்டியூரன்ஸ் டாஸ்க்ன்றதுனால ஐ டென்ட் வாண்ட் டு டாக் டு தீஸ் பீப்புள், அவ்வளோதான். ஆஃப்டர் அவங்க சண்டை வெளில போனதுக்கு அப்புறமேட்டு எனக்கு அந்த டே வந்து ஒரு மாதிரி ஐ டோன்ட் நோ வாட் கேம் இன்சைட் மீ. சாரிம்மா இன்டரப்ட் பண்றதுக்கு. நான் அந்த டே பத்தியே சொல்லல. அவன் ஸ்டார்டிங்லயே நீ புரிஞ்சிட்டு இருந்திருக்கலாமே. உன்னோட நீ கரெக்டா என்ன பண்ணுவேன்னா, இந்த முட்டாள் பசங்க, சாரி டு சே, அது ஒரு நான் ரொம்ப இந்த பசங்களுக்கு ஒரு ஒரு இது ஒரு டாஸ்க் கொடுத்தா ஒரு மடையனுக்கு கூட புரியவே புரியாது. உனக்கு கரெக்டா புரிஞ்சு சொல்லுவேன். ஒருத்தனுக்கும் அதுங்களுக்கு புரியாது. நீ வந்து கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி இருந்தேன்னா எனக்கு எங்க தோணுனா, எப்பவுமே கஷ்டப்படுறவங்க
கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டுறாங்களே இவங்க அப்படின்றது வந்து நான் எப்பயுமே விஜய் சேதுபதி திட்டினதே கிடையாது. டாமக்கு எல்லாம் அன்னைக்கு வெளியில வந்தப்போ ரொம்ப கேவலமா படு மோசமா அவரை திட்டிட்டேன் நானு. நான் எப்பயுமே ஆமா. யாருமே திட்ட மாட்டேன். அது அவரை வந்து ரொம்ப சரி ஓகே கண்ட்ரோல் பண்ணிட்டேன். சரி நான் முன்னே சொல்லி மட்டும் முடிச்சுக்கிறேன். பாரு நீ வந்து நான் நான் இப்ப திருமலால இருந்து தரிசனம் பார்த்துட்டு தான் வரேன். ஐ பிளஸ் யூ சோ மச். வாவ்! ஓகே தேங்க் யூ. வாழ்க வளமுடன். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். எனக்கு ஃபீல் பண்ணது மாயாவையும் பூர்ணிமாவையும் இப்படித்தாம்மா கேவலமா படுமட்டமா பேசினாங்க. எல்லாரும் பேசினாங்க. ஒஸ்டா பேசினாங்க. ஓகே. ஆனா அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு வேலை இருந்தது இல்ல. அந்த வேலையில அவங்க ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த நெகட்டிவ வந்து அழகா அவங்க பேஸ் பண்ணவும் இல்ல, ஆன்சர் பண்ணவும் இல்ல. அவங்க வேலையில தீவிரமா பார்த்துட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் 2 இயர்ஸ் அவளை கூப்பிட்டு இன்னைக்கு வந்து கெஸ்டா அதே பிக் பாஸ்ல பண்ணீங்க. உனக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக அப்படி வரும். அப்புறம் நீ பண்ண ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நீ ஒரு முறை சொன்ன கம்ப்யூட்டர் வந்து பிக் பாஸ் 9னாவே நம்ம 2 பத்தி வருமோ வருமோ அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு. ஆனா என்னன்னா இது வரைக்கும் இத்தனை சீசன்ல ரெட் கார்டு கொடுத்தது டைலூட் பண்ண பெரிய ஆள் நீதாம்மா. இது ஒரு குப்பை மாதிரி அடுத்த வருஷம் எவனா ரெட் கார்டு கொடுத்தா அடப்பாங்கடா நீங்க திரும்பி என்ன கூப்பிடுதான் போறீங்கன்ற லெவலுக்கு அவனுங்க போயிடுவானுங்க. இல்ல. இந்த சீசன்ல நீ அத வந்து சப்பா மேட்டரா ஆக்கி போட்ட ஒரு பெரிய விஷயம் நீதான். உன்னோட இதுலதான் பண்ணிருக்க. அதுக்கு ஒரு மரியாதையே இல்லாம போயிடுச்சு. ஆமா. ரெட் அதுக்கு கார்டாவது வெங்காயமாவது ஏன்னா எல்லாருமே அதை கொடுத்தத வந்து வெளியில வந்து பண்ணவே மாட்டாங்க. அவங்க ஃபேஸ் பண்ணாம ஒளிஞ்சிடுவாங்க பாவம். தப்பு இல்ல. அது ஒரு எமோஷனல் இதுதான். சோ யூ டிட் நீ உன்னோட எடுத்துக்கிட்ட என்ன பாஸ் நான் ஒன்னு எடுத்துட்டேன்னா எவ்வளவு இடியே மேல விழுந்தா கூட அது நமக்கு அறிவு இருந்தா நமக்கு நல்ல கரெக்டான வேலை பண்ணியிருந்தோம்னா we will get it back. So நீ யூ மேக் இட். உனக்கு வந்து நம்ம பிலிவின் சொன்ன மாதிரி காமெடி சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்குமா. அதை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா, ஓகேங்களா? கண்டிப்பா, கண்டிப்பா. எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. யூ கேன் ரைட் யுவர் ஓன் டயலாக் ஐ திங்க் சோ. சோ வாழ்க வளமுடன் மட்டும். நன்றி, தேங்க்யூ. நன்றி. ஆசீர்வாதங்கள் கிடைச்சதுக்கு நன்றி. பாரு டைம் பார்த்துட்டே இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது பாரு. பட் இருக்காங்க ப்ளீஸ் பாரு. இவங்கள மட்டும் முடிச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ப்ளீஸ். எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டேன். ஓகே. லதா நாட் அட் மாமா ஆல் அன் சொன்னது இஷ்யூ. உண்மைதான். எனக்காக லக்ஷ்மா வந்து எத்தனை இரவுகள் நீங்க வந்து விடிய விடிய பேசியிருக்கீங்க. நான் அதெல்லாம் நல்லாவே எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். ப்ளீஸ் கோ ஹெட். தேங்க்யூ. இல்ல லதாமா சொன்னது உண்மைதான். எனக்கு வந்து இனிமே சப்போர்ட் பண்ணாதுன்னு சொன்னாங்களா, முடியாது நான் அப்படிதான் பண்ணுவேன். பிடிக்கலன்னா ஸ்பேஸ்க்கு வராதீங்கன்ட்டு. உடனே அவங்க கோச்சிக்கிட்டாங்க. அப்புறம் திரும்பவும் 2 டேஸ் கழிச்சு வந்துட்டாங்க. வேற என்ன பண்றது? நீ தான் என் பொண்ணா போயிட்டியே. இன்னொரு விஷயமும் ஆட் பண்ணட்டும். மத்த என்ன ஸ்பேஸ்ல போய் பேசக்கூடிய ஆ ஒரே நபர் எங்க லதாமா தான். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆனா சப்போர்ட் பண்ணாத மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசுற ஒரே நபர் லதாமா தான். அது எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதர்ஸ் ஃபேன் ஸ்பேஸஸ் இருக்கும்ல, உள்ள போயிடுவாங்க. உள்ள போயிட்டு இவங்க வந்து நியூட்ரலா இருக்க மாரியே பேச ஆரம்பிப்பாங்க. அவங்க உடனே வந்து வேற ஏதாவது பேசும்போது, "இல்லடா கண்ணா, திவ்யாக்கு அறிவு இருந்திருக்கலாம். இப்ப பார்றா முட்டாள்தனமா விளையாடுறாங்க. அரோரா ஒரு முட்டாள், திவ்யா ஒரு முட்டாள். விக்ரம் பார்றா என்னடா பண்ணான்? ஒண்ணுமே பண்ணலடா. அவன் ஒரு அறிவு கெட்டவன்." இப்படிலாம் பேசிட்டு, இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பாரு விளையாடுறான்னு நம்ம அக்செப்ட் பண்ணி தானடா ஆகணும். வேற என்னடா பண்றது? அப்படின்னு போயி இவங்க வேற எல்லாத்தையும் கண்ணா, செல்லோன்னு பேசிருவாங்களா, அவங்களால இவங்கள திட்டவும் முடியாது. அப்படி போய் நங்குற மாரி ஒரு ஒரு ஸ்பேஸ்லயும் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போட்டு, அதுக்கப்புறமேட்டு எங்க லதாமாவ வந்து ஸ்பீக்கர் குடுக்குறது இல்லன்னு நெனைக்கிறேன். அதானம்மா? அப்படிலாம் இல்ல. இன்னொன்னு ஒரு விஷயமா சொல்லிட்டேன். சாரி. அந்த கார் ப்ளீஸ். டாஸ்க் வரதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு ஸ்பேஸுக்கு போயிட்டு இதே மாதிரி இவங்க சொன்ன மாதிரிதான் எனக்கு என்னமோ சாண்ட்ரா கொஞ்சம் ஆக்ட் பண்ற மாதிரியே தெரியுதுங்கன்னு தெரியாம காலையில ஒன்னத்தை போட்டேன். என்ன அதாவது இந்த ஈசல் முக்கிற மாதிரி பேசுனாங்கம்மா. அதே ஸ்பேஸ்ல 4 நாள் கழிச்சு கொஞ்சம் பேசினா. அப்ப நான் சொன்னேன், ஏங்க ஒண்ணுமே இல்லாத விஷயத்த ஊசி ஊசி பேசி தேவையில்லாம 2 பேரோட வாழ்க்கையை கெடுத்து விட்டீங்களேங்க அப்படின்னு சொல்லி திட்டினேன். அப்போ இப்படிதாங்க நம்ம அவசரமா எமோஷனலா ஹேண்டில் பண்ணக்கூடாதுங்க. பிராக்டிக்கலா திங்க் பண்ணி பார்க்கணும்னு. ஆனா அது யாரும் பண்ணலமா. இது அது 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 வந்து எமோஷனல் தான் நம்மளுடைய பெரிய பலகீனமாவே இருந்தது. சாரி. நன்றி. நீங்க பேசுங்க. தேங்க்யூ. நன்றிகள், நன்றிகள், நன்றிகள். எஸ் அடுத்து வந்துட்டு அஞ்சலி. அஞ்சலி ஃப்ரம் பாஸ்டன். Hello, அஞ்சலி hello. ஃப்ரம் பாஸ்டன். ஹாய். Hi, Paru. Hi, Tommy. Hi, ஹாய் Believin. அஞ்சலி. I'm Hi, all doing you good. We guys. can talk later. Talk to Paru fast. Okay, all our favorites are here. Okay, Paru.
this was one of the ugliest seasons ever, okay? And okay, it was I'm so loving it. filthy. It was so filthy. ஆனா என்னவோ தெரியல, இங்க இருக்கங்க எல்லாம் badass women and men, okay? These are very strong women. அதை விட stronger men who have the guts to withstand strong women, okay? So அதனால வந்து we'll come here and in the Tommy பொண்ணு வந்து எங்களுக்கோசரம் வந்து ராத்திரி பூரா she will host and host and host, and we would dissect this game, okay? And I think விஜய் சருக்கு வந்து அவரை டேக் பண்ணி போட்ட மோஸ்ட் tweets வந்து will be from our gang, okay? And the funny part, பார்வதி, என்னன்னா உங்களுக்கு நாங்க வந்து உங்களை ட்ரெண்ட் பண்ணறதை விட உங்களை ஹேட் பண்ணி ட்வீட்ஸ் போடுவாங்க பாருங்க. Those were the ones who made you trend, okay? It was so bizarre. நாங்க நல்லா என்ஜாய் பண்ணுவோம். இங்க வந்துட்டு டாமி சொன்ன பஞ்சாயத்து சொன்ன மாதிரி நாங்க ஒரு பேர் வந்து பிரைவேட் ஸ்பேஸ், மீனிங் ஷி வாண்ட் ரெக்கார்ட் தட் ஸ்பேஸ். பட் பாதி கீழ் மாடியில இருக்கிறதுங்க எல்லாம் பார்வதி ஹேட்டர்ஸ் தான் உட்காந்து எல்லாம் கேட்டுன்னு இருக்கோங்க. அப்புறம் வந்து we will have செம்ம ஃபன்னு எங்களுக்கு இருக்குமா. we will put music அச்சு வச்சுன்னு ஒவ்வொருத்தரையும் வச்சு நாறு நாறு நார கிழிப்போம், ஓகே? செம ஃபன்னு. Actually, நான் பேசிட்டோம்ல அஞ்சலி, என்ன தெரியுமா பண்ணோம்? ஒருத்தரோட எவிக்ஷன், உங்களோட எவிக்ஷனுக்கு காத்திருந்திருப்பாங்கல்ல, ஆமா. அவங்கெல்லாம் வெளியில வந்ததும் அவங்களோட எவிக்ஷன் செலிப்ரேஷன் பார்ட்டி நடக்கும். அஹ். வில்லிதான் டாமி ஓ, எப்படி டாம் எவிக்ஷன் பாருக்கு செலிப்ரேஷன் போட்டு காட்டு. பார்ட்டி வேறயா? யா 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 இதை எப்படி நம்ம பாரு கிட்ட காட்டுறது? பாரு வந்தா செம்மையா என்ஜாய் பண்ணுவா, இதை நம்ம ரெக்கார்ட் பண்ணிருக்கணும், தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். பட் நோ, இட்ஸ் நோ ரெக்கார்டுன்னு நினைக்கிறேன். ஒரு சிலது டிடிஎஸ்ல இருக்கு டாமி, ஒரு அப்படியா? சிலது We will check. பட் யா. கனியோட எலிமினேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் டாம் ரெக்கார்டிங். ஆமா. அதுதான் பெரிய ஒரு செலிப்ரேஷனா கொண்டாடினது. ஆனா பாரு, உங்களுக்கு டைம் கிடைக்கிறச்ச யூ ஹாவ் டு கோ அண்ட் லிசன் டு சம் ஆஃப் திஸ். நீங்க சொன்னீங்கல்ல, we all felt you were cooked over there, okay? அதாவது ஒரு ஸ்பிட்ல பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்தாங்க. பட் யூ நோ வாட், அது என்னன்னு தெரியல. While you were also going through all the trauma inside, எங்களுக்கும் இங்க we felt it because we were also very strong people. அதனால தான் ஒரு 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 பிளேயர் இவ்ளோ ஃபியர்ஸா விளையாடும் போது உங்களை நாங்க சப்போர்ட் பண்ணோம், ஓகே? யா, அது நீங்க அது இண்டிவிஜுவலா எல்லாருமே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கீங்க. தட்ஸ் வை யூ குட் கனெக்ட் வித் மீ. யா இல்லனா சி, அது ஒரு இன்னொன்னு என்ன தெரியுமா பாரு, இப்ப நீங்க ஒரு சில திங்ஸ் நீங்க பண்ணீங்க எங்களுக்கு பிடிக்கலனா அதையும் உட்காந்து we will talk, okay? we will talk about it. We will try to understand from your viewpoint. And எங்களுக்கு புரிஞ்சிச்சு you're in a pressure cooker situation. இதனால ஒரு சில திங்ஸ். அப்புறம் இன்னொன்னு எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, you became like a symbol for strong women who face lot of oppression outside. ஒரு பொண்ணு பேசினா தானே அவங்க அடிக்க வருவாங்க. ஒரு கார்னர்ல உட்காந்துட்டு ஜாலியா இருந்தா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் வீவர். அண்ட் அப்புறம் உங்க மம்மிக்கு வந்து நிறைய அட்மைரர்ஸ் இருக்காங்க. வி ஜஸ்ட் லவ் யுவர் மாம் அண்ட் ஷீஸ் சச் அ கிரேட் சோல். You're lucky. See, எங்க மம்மிஸும் இப்படி எங்களை வளர்த்ததோடு தான் we are also like this, our moms எஸ், and ஆஃப் கோர்ஸ். dads. So anyway, நீங்க நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டீங்க. There were a lot of there were some things எங்களுக்கும் appreciate பண்ணல. ஏன்னா we were thinking, this girl is so strong, why is she going and falling into this trap? அந்த மாதிரி ஆயிடுச்சு. Because you became a symbol, இல்ல? You became like a symbol for a strong woman மாதிரி ஆயிட்டீங்க. So அப்ப நினைச்சதோடு we were all thinking, why is she? But we also understood, she's lonely over there. அதுவும் எங்களுக்கு புரிஞ்சிச்சு. பட் நோ மேட்டர் வாட், இன்னொன்னு என்னன்னா, திஸ் டைம் இஸ் நாட் எனஃப். நான் வந்து உங்களுக்கு வந்து விஷயம் சொல்லணும். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் டுடேஸ் டைம். ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்க திரும்பியும் வாங்க ஸ்பேஸுக்கு. இன்னொரு நாள் வாங்க. when we so இன்னைக்கு வந்து people are so excited to appreciate you because we want to appreciate you. We want to make you feel good. நீங்க இந்த ஸ்பேஸுக்கு வந்தீங்கன்னா it'll be a much better therapy for you, Parvati, because you'll be talking to so many people and in your nejima you'll feel good. So I will shut up now and let others
talk. But Yeah. நீங்க வாங்க திரும்பியும் டாமி கிட்ட சொல்லி maybe in a couple of weeks or something வாங்க. I'm telling you, I'm promising you, you'll feel much better than going and meeting a therapist, because Yeah. these people are real emotions. So Yes, 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 yes. அதுதான் so அதுதான் தான். come back dear, and we'll talk more. Okay, கண்டிப்பா. thank you Tommy, you're such a Thank you so sweetheart. much. Okay, Thank you so much, Anjali. நன்றி நன்றி. எஸ், இப்போ வந்து பிரவீன் வந்து என்னை வந்து அடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். பிரவீன் பேசிடுறீங்களா? பிரவீன் அப்படிதான். கண்டிப்பா. எங்க போய் பேசுவார்னா, கனித்திருவோட சப்போர்ட்டர் ஸ்பேஸ்ல போய் பாருவோட நன்மைகள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி இது வாங்கிட்டு வருவாரு. பிரவீன் ஷார்ட்டா 1 minute எடுத்துக்கோங்க. நினைச்சேன் நான் நீங்க இந்த டிஸ்க்ளைமர் போடுவீங்கன்னு சொல்லிட்டு நினைச்சேன் டாம். பார்வ ஆக்சுவலி ஐம் நாட் நான் உங்களை பிக் பாஸ்ல இருந்துலாம் ஃபாலோ பண்ணல. அதுக்கு முன்னாடில இருந்தே லைக் நீங்க ஆரம்பத்துல இந்த கலாட்டால அந்த மைக் வச்சு ஹோஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல, எனக்கு அப்பில இருந்தே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். லைக் நான் அப்பில இருந்தே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ஸ்ல எல்லாத்துலயுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் எனக்கு எப்பயுமே ஸ்ட்ராங் விமன்ஸ், அந்த போல்டா சில கொஸ்டின்ஸ் கேட்கிற விமன்ஸ், அந்த மாதிரி சில பீப்புள்ஸ் விமன்ஸ் வந்து ரொம்ப போல்டா இருக்கணும் அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்க கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் லைக் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா, ரொம்ப நம்ம நாட்டுக்கு தேவைப்படக்கூடிய கருத்துக்களா இருக்கும். பட் அதை ட்ரோல்ஸ் நிறைய வந்தாலும் யூ ஆர் ஹேண்டிலிங் அட் குட் வே. அதை வந்து நீங்க வந்து பொருட்படுத்தாம ஸ்டில் யூ ஆர் டூயிங் யுவர் டியூட்டி ஃபார் த சொசைட்டி அப்படின்னும் போது ஓகே, இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ ஹவ் வெயிட்டட். நான் ரொம்ப நாளா நீங்க பிக் பாஸ் வருவீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய சீசன் வெயிட் பண்ணேன். ஃபைனலி நீங்க இந்த சீசன்ல வந்து மாட்டிக்கிட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன். லைக் ஏன்னா இது ரொம்ப வந்து லைக் ஒரே ஒரு ஆள் வந்து மட்டும் கேம் விளையாடி மித்த எல்லாரும் வந்து இருக்கிறதுலே ரொம்ப மக்கட்டைங்களா இருக்கும்போது ஒரு அது நீங்க மட்டுமே அந்த கேமை வந்து கொண்டு போயிட்டே இருக்கும் போது வேற யாருக்குமே விளையாடவும் தெரியல. மேபி வாட்டர்மெலன் ஸ்டார் கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணாரு. அதை தாண்டி வந்து வேற யாருக்குமே அந்த அளவுக்கு அந்த கேமே ப்ராப்பரா விளையாட தெரியல. சும்மா வந்து சென்டிமெண்டலாவோ இல்ல வந்து இந்த அன்பு கேங்ன்ற மாதிரி ஒண்ணு உருவாக்கிட்டு ஒரு வெங்காய செடி வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சாப்பாடுல உப்பள்ளி போட்டுட்டு இந்த மாதிரி விளையாடும் போது எங்களுக்கு வந்து சுத்தமா வந்து வேற லைக் எனக்கு வேற யாரையுமே பார்க்கவே தோணல. நீங்க மட்டும்தான் வந்து அங்க இருக்கீங்க. உங்களை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே இருந்தது. வேற வழியே இல்லாம நான் திரும்பி உங்களை மட்டும்தான் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ லைக் நிறைய நல்ல நல்ல ஒரு திங்ஸ் உங்ககிட்ட இருந்து நான் வந்து நிறைய கத்துட்டு இருந்திருக்கேன் இந்த ஷோல. தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் யூ ஆர் த இன்ஸ்பிரேஷன் ஃபார் சோ மெனி பீப்புள்ஸ். மென்னா இருக்கட்டும், விமனா இருக்கட்டும், நிறைய பேருக்கு நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷன். நிறைய ஸ்பேஸ்ல போய் நானும் வந்து போயிட்டு பேசி அடி வாங்கிட்டு வருவேன். பேசிட்டு ஓடியாந்துருவேன் டக்குன்னு. இவங்க எப்படியா அடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு என்னுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஓடியாந்துருவேன். அந்த மாதிரி நிறைய வந்துட்டு இங்க வந்து நாங்க பேசுவோம். டாம் ஸ்பேஸ்ல வந்து நாங்க பேசுவோம். இது இதெல்லாம் வந்து ஹோம் நடந்துச்சுப்பா. மாதிரி ஃபீலிங் இல்லையா? எனக்கே இப்போ உங்கள்ட்ட பேச எனக்கு பேச ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் என் பாரு. மக்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் பாரு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். எனக்கு ஷோ பார்த்துட்டு அவ்வளவு ஒரு எனக்கு வாழ்க்கையில கூட அவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆனது கிடையாது. நான் இது வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸே ஆக மாட்டேன். ஆனா இந்த ஷோவை பார்த்து எனக்கு அவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகும். என்னடா இந்த பொண்ணை போட்டு இப்படி சாவடிக்கிறாங்களே, நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகும். வெளியில வந்து பார்த்தா இருக்கிற ஒரு யூடியூப் சேனலும் அப்படி போட்டு கதறுவாங்க. ஏதோ 1-2 யூடியூப் சேனல் கொஞ்சம் நேர்மையா, மித்தவங்க எல்லாம் காசு வாங்கிடுறாங்க இல்லையா? சோ காசு வாங்கிட்டு லைக் அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்களா? எனக்கு வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் டாம் ஸ்பேஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு ½ அன் ஹவர் இங்க பேசினா இல்ல வந்து நம்ம வந்து கொஞ்சம் வெண்ட் அவுட் பண்ணும் போதோ இல்ல மத்தவங்க பேசுறது கேட்கும் போது அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ள அதுக்கப்புறம் தான் தூக்கமே வரும். அப்படி இல்லைன்னா தூக்கமே வராது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த டைம்ஸ்லாம் வந்து நாங்க பார்த்ததெல்லாம் நான்லாம் நிறைய வந்து அந்த ரெட் கார்டுக்கு முன்னாடி நான் வந்து நீங்க வெளியில எப்போ எவிக்ட் ஆகி போவீங்கன்னு கூட நான் யோசிச்சேன். ஏன்னா இவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இந்த பொண்ணு எதுக்கு இருக்கணும், இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்கு இந்த பொண்ணு இருக்கணும், ப்ளீஸ் அனுப்பிச்சு விட்டுருங்க வெளியில. நான் லாங்குவேஜ் எல்லாம் நான் படிச்சுட்டு இருந்தேன். டாமும் படிச்சுட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஜெர்மன் லாங்குவேஜ் படிச்சுட்டு இருந்தோம் நாங்கெல்லாம். என்னால வந்து அதுல கூட கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. டெய்லி கிளாஸ் லீவ் போட்டுருவேன். லீவ் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இதுலயே ஃபோக்கஸ்டா இருந்தேன்னா பட் எனக்கு அதுல இருந்து ஓவர் கம் பண்ணதுமே நீங்க ஆஃப்டர் அந்த எவிக்ஷனுக்கு அப்புறம் மட்டும்தான் நான் ஓவர் கம் பண்ணவே முடிஞ்சது. ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த டைம்ஸ்லாம். எனக்கே இவ்வளவு இருந்ததுன்னா அவராவது நீங்க எல்லாம் பாரு, எவ்வளவு அவராவது A2 முடிச்சிட்டாரு. நான் A1 மட்டும் தான் முடிச்சுட்டு
என்னோட ஓ A2 ஆரம்பிக்கலாம்னு பார்த்துட்டு என்னோட ஜெர்மன் லாங்குவேஜ் ஸ்வாஹா ஆயிடுச்சு. திரும்ப ஐ ஸ்டார்ட். இங்க பாருங்க என்னது படிப்பு ரொம்ப முக்கியம், படிப்பை விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பக்கம் என்னதான் ஒரு பக்கம் இங்கிட்டு நம்ம கம்பு சுத்தினாலும் நம்ம காரியத்துல கரெக்டா இருந்துடணும் டாமு. கரெக்ட். ஆனா நீங்க வாங்கின அடி கம்மி இல்லையே. நீங்க அதுதான் எங்களுக்கு அதிக வேலை. ஆக்சுவலி நீங்க கரெக்டா தான் இருந்தீங்க. இல்ல இந்த ஷோ டாம், நான் தான் மேக்கர்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன்ல உங்களுக்கு என்னைய சப்போர்ட் பண்ணிட்டீங்கல்ல, உங்களுக்கு தான் வேலை. அதுதான் அண்ட் பாரு, எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே, நீங்க வந்து மத்தவங்க எல்லாம் நெகட்டிவா வந்து இது பண்றாங்க, இல்ல நிறைய ஹேட்டர் ஸ்ப்ரெட் பண்றாங்க. அது எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து காசு வாங்கிட்டு அந்த காசுக்காக வந்து பண்ற விஷயம் சிலது நிறைய நடக்குது. ஸோ காசை வாங்கிட்டு அவங்க பேசுறாங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாருமே வந்து வேற ஒருத்தவங்க கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு, அண்ட் அங்க கொடுக்குற ஒரே ஒரு கான்டென்ட் கிவர் வந்து நீங்க மட்டும்தான்ன்ற போது அவங்களுக்கு வேற வழி இல்லை உங்களை தான். ஏன்னா இன்கேஸ் நீங்க வந்து எவிக்ட் ஆகுனீங்க இல்லையா, அந்த வீக்ல ஓட்டிங்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தீங்க. ஆக்சுவலி ஓ நம்பர் 1 பொசிஷன்ல நீங்க தான் இருந்தீங்க அபிஷியலா பார்க்கும்போது. ஸோ ம், லைக் ம். நீங்க அவ்வளோ உச்சத்துல இருக்கும்போது அவங்கள தானே எல்லாரும் போட்டு அடிப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு கீழே இறக்குனா அவங்க காசு வாங்கின அந்த பீப்புள்ஸ் எல்லாம் மேபி மேல வர வாய்ப்பு இருக்குன்றதுனால லைக் அந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணி, அந்த அளவுக்கு வந்து ஒரு நேரட்டிவ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி உங்களை வந்து இப்படி வெளியில அனுப்புனதுதான் இது. இது ஆக்சுவலி உங்களுடைய எவிக்ஷனே கிடையாது. இது வந்து சூழ்ச்சி. இந்த மகாபாரதத்துல சூழ்ச்சி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆமா ஆமா சூழ்ச்சி ஆமா பண்ணி மட்டும்தான் நீங்க வெளியில வந்திருக்கீங்க. இட்ஸ் நாட் அபவுட் யுவர் ஃபால்ட். நீங்க ஒரு சின்ன தப்பு கூட பண்ணல. ஈவன் தோ நீங்க ரொம்ப உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் கரெக்டா இருந்தீங்க. எவ்வளோ பேர் எவ்வளவு தப்பு பண்ணாலும் உங்களுடைய வார்த்தைகள் ஒன்னும் நீங்க வந்து விடாம அந்த அளவுக்கு கரெக்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க பண்ண ஒரு தப்பு, ஒரு விஷயமே எங்களுக்கு தப்பா தெரியல. எல்லாமே ம், சூழ்ச்சி ம். தான். சூழ்ச்சிகள்னால நீங்க வந்து வீழ்த்தப்பட்டிருக்கீங்க. மத்தபடி இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட் அண்ட் யூ வாவ், ஆர் த வின்னர், ஆக்சுவல் வாட்டர் வின்னர். லைன், சூழ்ச்சிகள்னால வீழ்த்தப்பட்டிருக்கீங்க. வெரி குட். யா எஸ், தட்ஸ் இட். பாரு, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் டைமிங். நன்றிகள் பிரவீன். தேங்க்யூ. நன்றி. இவ்வளவு சீக்கிரம் இது வரைக்கும் பிரவீன் முடிச்சதே கிடையாது பாரு. அரை மணி நேரம் அட்ட ஓ ஸ்பீச்ல பேசுவாப்ல. ஆமா ஆமா. அதனாலதான் நான் அவர் வரும்போது 1 மினிட் பிரவீன் அப்படின்றது நானு. ஓகே, அடுத்து வந்து பாரு ஃபேன் பேசுங்க. பிரியா ஜேபி பேசுங்க. ஹாய் டாம், ஹாய் பாரு, எப்படி இருக்கீங்க? பாரு ஃபேன் வந்து ஒரு நாள் வந்துட்டு கதறி கதறி அழுதுட்டாங்க. எக்கோ அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பேசுங்க பாரு ஃபேன். ஓகே, ஹாய் பாரு. ஹலோ, ஹாய் ஹாய் ஹாய், சாரி. so much. பாரு, நான் டெக்சாஸ்ல இருந்து பேசுறேன். எப்பாவது யூஎஸ் டெக்சஸ். ஓ உங்களுக்கு ஃபேன் இருக்காங்க. So you are welcome anytime to all of ஷோர், கண்டிப்பா. ட்ரம்ப் எப்படி இருக்கிறாப்ல? ட்ரம்ப் எப்படி இருக்கிறாப்ல? இருக்கா ஓ ஓகே ஓகே. 3 வருஷம் துன்பத்தை அனுபவிக்கணும். ஐயோ, ஒரு நாள் ஒரு பூ பூக்கும். இல்ல என்னது, கமலா ஹாரிஸ் தானே வருவாங்க. Exactly. Well, Paru, I'm one of your biggest admirers, and you're so bold and so beautiful, and you made your man beautiful too. Because எனக்கு முதல்லாம் கம்ருதன் பிடிக்கவே பிடிக்காது, but அதுக்கப்புறம் after your relation started, I felt he was a beautiful soul too. So that is awesome. And ரொம்ப பிடிச்சது, of course, உங்க class, confidence, clarity of speech, and அதுக்குள்ளேயே ஒரு குழந்தைத்தனம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். உங்களுக்கு அது பிக் பாஸ் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு இருந்ததோ இல்லையோ, எங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய ட்ராமா, ஒரு ரோலர் கோஸ்டர். புரியுது. ஆமா. மட்டும் இல்லாம அன்னைக்கு நான் பிரேக் டவுன் ஆளுன்னா நான் ஸ்ட்ரெஸ்ல ஏதாவது ஆயிட்டு இருக்கோம் எனக்கு. ஓ மை காட், there were a lot of times என்ன அறியாமையே நான் பிக் பாஸ் பார்த்துன்னு இருப்பேன், கண்ணுல தண்ணி வந்துகிட்டே இருக்கும். என் டாக்டர் வந்து கேட்பா, மம்மி ஆர் யூ கிரைங் அப்படின்னுவாங்க. ஏன் அழுறேன், எதுக்கு அழுறேன்னு எனக்கே புரியாது, பட் ஏதோ டியர்ஸ் வந்துட்டே இருக்கும். நான் நிறைய டைம் எஸ்பெஷலி உங்க பெயின், நீங்க அந்த பெயின் கோ த்ரூ பண்ணும்போது, ஐ ஹவ் கான் த்ரூ a lot of pain. நீங்க ஆக்சுவலி அந்த ரெக்கார்ட் கொடுத்துட்டு அந்த கேட்டை விட்டு வெளியில போகும்போது கூட ஐ டோன்ட் see pain, also a lot of inner strength in you. That's admirable. You know, like நீங்க யாருக்காகவும் வெயிட் பண்ணல. I just saw a lot of inner strength, but I did see a pain in you. Maybe I'm right or wrong. நீங்க ஒரு வார்த்தை சொல்வீங்க இல்லையா அமித் கிட்ட, பாருனா ஒரு கரை. That ஆமா ஆமா. felt the pain in you, and literally I cried that day.
நோ ஐயோ அத நினைச்சா எனக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கு. பட் பாரு, you're not a கரை. You're literally the Annapurni of the show. You're the Mahalakshmi, ஆ the P. தேங்க்யூ Yeah, like literally நீங்க தான்